ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வண்ணங்கள் 100. நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் அன்பு வணக்கங்கள். உங்க ஆதரவை நீங்க எங்களுக்கு தரணும்னு நினைச்சா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம ரொம்பவே சாஃப்டான டேஸ்டான சாக்கோ வெண்ணிலா மார்பிள் கேக் எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போறோம். இந்த கேக் செய்யறதுக்கு அரை கப் அளவுக்கு உப்பு சேர்க்காத வெண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த வெண்ணெய் நமக்கு ரூம் டெம்பரேச்சர் அளவுல தாங்க இருக்கணும். இதுக்கு கூடவே பொடிச்சு வச்ச சர்க்கரை 3/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணும்போது நீங்க கை வச்சு மிக்ஸ் பண்ணணும்னா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஆர் எலக்ட்ரிக் பீட்டர் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது இந்த வெண்ணெயும் சர்க்கரையும் சேர்ந்து நல்லா க்ரீமியா இருக்கணுங்க. அந்த அளவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது கூட நாம 3 முட்டை சேர்த்துக்கலாங்க. முட்டை வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த 3 முட்டையை இப்போ நாங்க மிக்சியில போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்திருக்கோம். இந்த முட்டைய நாம ஏற்கனவே கிரீமியா ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய வெண்ணெயில சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த முட்டையையும் வெண்ணெயையும் நாம மிக்ஸ் பண்ணும்போது ஒரு கண்டென்ஸ்டு மில்க் பதம் வருங்க. அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வாசனைக்காக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெண்ணிலா எசன்ஸையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா சலித்து வைத்த 1/2 கப் மைதா மாவு இது கூட சேர்த்துக்கலாம். மைதா மாவு கட்டிகள் ஃபார்ம் ஆகாதபடி நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு கூடவே அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்து எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நீங்க ரொம்பவே ஸ்மூத்தா எடுத்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா கேக் ஹார்ட் ஆயிரும். அதனால மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப மெதுவா ஸ்மூத்தா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமா தண்ணீர் அல்லது கொஞ்சமா பால் சேர்த்துக்கலாம். நம்ம மாவை மிக்ஸ் பண்ணி முடிக்கும் போது மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க. இந்த மாவை நாம இப்போ 2 பாத்திரத்துல தனித்தனியா கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு எடுத்துக்கலாம். இதுல நாம ஒரு பாத்திரத்துல இருக்கக்கூடிய இந்த மாவுல சலிச்சு வச்ச 1 ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த கொக்கோ பவுடரும் கட்டிகள் ஃபார்ம் ஆகாதபடி இந்த மாவு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம கேக் செய்யக்கூடிய அந்த பாத்திரத்துல இதை நாம ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த பாத்திரத்துல நாம மாவை ஊற்றும் போது ஃபர்ஸ்ட் கொஞ்சமா சாக்லேட் மாவை நாம ஊற்றணும். அதுக்கப்புறமா வெண்ணிலா ஃப்ளேவரில் இருக்கக்கூடிய மாவு ஊற்றணும். இந்த மாதிரி ரெண்டையுமே மாற்றி மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்க, நாம எடுத்து வச்சிருந்த எல்லா மாவையுமே இந்த பாத்திரத்துல ஊத்தி எடுத்தாச்சு. இனி ஒரு டிசைனுக்காக ஒரு ஸ்பூன் வச்சு இந்த கேக்ல நாம ஒரு கோடு போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்க, நம்ம ஸ்பூன் வச்சு டிசைன் போடும்போது இந்த மாதிரி தாங்க ஒரு அழகான ஃப்ளவர் ஷேப் நமக்கு கிடைக்கும். டிசைன் எல்லாமே நாம இப்போ போட்டு முடிச்சாச்சுங்க. இனி நாம இதை பேக் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். இதை பேக் பண்றதுக்கு 175 டிகிரி செல்சியஸ்ல 40 நிமிஷத்துக்கு பேக்கிங் மோட்ல வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 40 நிமிஷம் ஆகியாச்சுங்க. நம்மளோட கேக்கும் ரொம்பவே சூப்பரா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த கேக்கை கட் பண்ணி காட்டுறேன். பாருங்க, கேக் ரொம்பவே சாஃப்டா அழகா இருக்குது. இந்த கேக் சாப்பிட்றதுக்கு கூட ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சுங்க. கடையில வாங்கக்கூடிய மார்பிள் கேக் எந்த டேஸ்ட்ல இருக்குமோ அதே டேஸ்ட்ல தாங்க இந்த கேக்கும் இருந்துச்சு. பாருங்க, கேக் எவ்வளவு அழகா உள்ளேயும் ரொம்ப சூப்பரான டிசைனோட இருக்கு. அண்ட் கேக் ரொம்பவே சாஃப்டாவும் இருக்குது. இந்த கேக் ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.